வணக்கம் தோழா. வெல்கம் டு பிளாக் ஹேட் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமோட இன்ஃபர்மேஷனை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா நீங்க எந்த யூசர்ல இருக்கீங்க, அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம 2 பேசிக்கான ஒரு கமாண்ட் பார்க்க போறோம். நான் அது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் அதை திருப்பி சொல்ல போறேன். இந்த 2 கமாண்ட் ஒன்றும் இல்லை, ஒன்று சிடி, இன்னொன்று எல்எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லினக்ஸ் சிஸ்டம், கரெக்டா? இப்போ லினக்ஸ் அப்படின்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லினக்ஸ் அப்படின்றது ஒரு கர்னல். ஆக்சுவலா நீங்க லினக்ஸ் நீங்க டீப் டவுனா நீங்க நல்லா அட்வான்ஸ்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லினக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலா ஒரு கர்னல். ஸோ அந்த கர்னல் இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த கர்னல் அந்த கர்னலோட வேர்ஷன், ஸோ இப்போ நீங்க எந்த கர்னல் ரன் பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி கர்னலோட நீங்கள் இன்ஃபர்மேஷனையும் பார்க்கணும். அதே மாதிரி சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறீங்க அதோட வேர்ஷன் என்ன, ஸோ நீங்கள் அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ரெண்டையுமே பார்க்கணும், ஒரே அட் டைமில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கமாண்ட் இருக்கு. இட்ஸ் கால்ட் யூ நேம் கமாண்ட். உங்களுக்கு ஸோ நீங்கள் கர்னலை தனியாக பிரிச்சும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதே கமாண்டை நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் தனியாக பார்க்கலாம். பட் நான் இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சேர்த்தும் பார்த்துக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் பார் ஏ அப்படின்ற ஒரு ஃப்ளாக் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ளாக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். ஸோ அந்த ஃப்ளாகோட, அதாவது பார் ஏ அப்படின்ற ஃப்ளாகோட உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆல் அப்படின்றது. அதாவது அந்த யூ நேமில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடு. அதாவது கர்னல் இன்ஃபர்மேஷன் பற்றி கொடு, கர்னல் வேர்ஷனை கொடு, அதே மாதிரி ஸோ நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறது கொடு, அதே மாதிரி நீங்கள் கர்னல் என்ன வேர்ஷன், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துரும். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் லினக்ஸ் கர்னல் ரன் பண்ணுறேன். அப்புறம் காலி ஸோ நான் லினக்ஸ் நான் ரன் பண்ணுறேன்றது காலி இது. அப்புறம் காலி 5.5.0ன்றது இது காலியோட வருஷன் என்னன்னு இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காலியில் என்ன லினக்ஸ் கர்னல் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட வேர்ஷன் 5.5.0. காலின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்க லினக்ஸ் கர்னலோட வேர்ஷன் உங்களுக்கு 5.5.0. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது ரன் பண்ணுறீங்க அப்படின்னா காலி டு AMD4. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேம். நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்க அப்படின்னா காலி 2 அப்படின்னா, காலி ஸோ இப்போ 2020 அப்படின்றதுனால இது காலி 2ன்னு வச்சுருக்காங்க. AMD 64 அப்படின்னா என்னோட ஆர்கிடெக்சர் 64 பிட், அதனால இது. அப்புறம் SMP டெபியன் அப்படின்னா, காலி உங்களுக்கு டெபியன் பேஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு டெபியன். ஸோ இப்போ இந்த வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இது காலி. நான் போன வீடியோவில் நான் இந்த டிஸ்ட்ரோ பேஸ்டு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டிஸ்ட்ரோ பேஸ்டு இது அப்படின்றதுனால ஸோ காலியை உங்களுக்கு இந்த டெபியன் 5.5.17 அப்படின்ற அந்த அன்ஸ்டேபிள் ரிலீஸில் தான் உங்களுக்கு காலியை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காமிக்குது. இது அப்புறம் அதோட அதே மாதிரி இந்த 2020/4/21 அப்படின்றது காலி லினக்ஸோட ரிலீஸ் டேட். நீங்கள் காலி லினக்ஸ் உங்களுக்கு ஸோ எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற அந்த ரிலீஸ் டேட்டையும் சொல்லுது. அதே மாதிரி into 86/64 அப்படின்றது உங்களுக்கு ஆர்கிடெக்சர். அப்புறம் அதோட நேம் GNU பார் லினக்ஸ். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே GNU பார் லினக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி நான் ஓகே இது ரெண்டையும் சேர்த்தே பார்க்கலாம், இல்லை ஸோ எனக்கு சேர்த்து பார்க்க வேண்டாம், நான் தனியாக வெறும் நான் லினக்ஸ் கர்னல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கேட் கமாண்ட், அதாவது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராக் ஸோ அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு அது சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராக்குள்ளே போகிறதுக்கு ஸோ அந்த ப்ராக்குள்ளே இருக்க ஒரு ஃபைலில் தான் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதை நான் டெர்மினலே பார்க்கணும் அப்படின்றதுனால நான் கேட் கமாண்ட் கொடுக்குறேன். கேட் கமாண்டில் நான் ப்ராக் ஸோ அப்படின்ற அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு அதில் உங்களுக்கு வேர்ஷன் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு
அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் கர்னலோட ஃபுல் வெர்ஷனும் கொடுத்துரும். பட் ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இதையும் காமிக்குது. பட் உங்களுக்கு ஆனால் வந்து இதோட மெயின் இன்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமாண்டோட மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்னலை காமிக்கிறது தான். உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு அடுத்த கமாண்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னலோட வெர்ஷன் வந்து 5.5.0. அதாவது நான் இங்கே சொன்ன மாதிரி காலையில் ரன் ஆகிற லினக்ஸ் கர்னல் வந்து 5.5.0. இதில் வந்து நம்ம வெறும் கர்னல் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு லினக்ஸ் கர்னலோட வெர்ஷன் வந்து 5.5.0. இது வந்து காலையில் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இதோட ஜிசிசி வெர்ஷன் என்ன, இது வந்து டெபியன் பேஸ்ட் அப்படின்றதுனால, நம்ம காலி வந்து டெபியன் பேஸ்ட் அப்படின்றதுனால இது டெபியனையும் அது இன்க்ளூட் பண்ணுது. அப்புறம் வந்து அதோட ரிலீஸ் டேட்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து நான் வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வெர்ஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் அதே கேட் கமாண்ட் தான். ஸோ அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இடிசி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் ஓஎஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெடி நேம் காலி ஜிஎன்யூ லினக்ஸ் ரோலிங், அதாவது இது எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ இப்போ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட காலி ஜிஎன் லினக்ஸ், அதோட ஐடி வந்து காலி, அப்புறம் அதோட வெர்ஷன் வந்து 2020.2. இப்போ வெர்ஷன் ஐடி வந்து அதுவும் 2020.2. உங்களுக்கு வெர்ஷன் கோட் நேம் வந்து காலி ரோலிங். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட கம்பெனியில் வச்சிருக்க இது. ஸோ இதை நம்ம பற்றி இது பண்ண வேண்டாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டு யூஸர் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்போ தேவைப்படும். பட் இப்போக்கி வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து காலையில் எதுவும் நீங்கள் பக் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பக் ரிப்போர்ட் யூஆர்எல் வந்து HTTPS, ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் காலி லினக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதில் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து கிளியர் கமாண்ட் கொடுத்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கிளியர் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ண அந்த முன்னாடி இருக்க எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பட் எல்லாமே ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் வந்து எந்த டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம காலையில் லினக்ஸ்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை பற்றி, அதாவது இந்த யூசர் இன்ஃபர்மேஷனை பற்றி கொஞ்சம் எடுப்போம். லைக் ஸோ இப்போ நான் வந்து எந்த டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற கமாண்ட், அது வந்து PWD அப்படின்ற கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எந்த டைரக்டரியில் நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த டைரக்டரியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது காட்டிடும். இப்போ நான் அந்த கமாண்டு PWD அப்படின்ற கமாண்டு கொடுத்துட்டு நான் என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஹோம் பார் காலி அப்படின்ற ஒரு டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லுது. இப்போ சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் தான் இருக்கேன். இப்போ நான் PWD கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் வந்து ஹோம் பார் காலி பார் டவுன்லோட்ஸ் ஸோ அப்படின்ற நான் டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அதை காட்டுது. ஓகே, ஸோ இப்போ இது தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா who am I அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த who am I என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த யூஸரில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்லும். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலி அப்படின்ற யூஸரில் இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம வந்து நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்றதுனால நீங்கள் மேபி இன்னொரு யூஸரை வச்சுக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு ஆக்சுவலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஃபீல்டு இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லினக்ஸ் சர்வரையோ இந்த மாதிரி லினக்ஸ் சிஸ்டமையோ அவங்க தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சம் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் சம் 200s ஆஃப் அவங்க வந்து ஸோ லைக் அது எப்படி அப்படின்னா ஸோ அந்த ஒரு லினக்ஸ் அந்த லினக்ஸ் சர்வரில் வந்து உங்களுக்கு சம்திங் லைக் 100 users to 200 users இருப்பாங்க. ஸோ அந்த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போவாங்க. ஸோ அப்போ வந்து நான் இப்போ எந்த கமாண்ட் இப்போ நான் வந்து யாரோட அக்கௌண்ட்டில் இருக்கேன் அப்படின்றது அவங்க தெரியாமல் மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து who am I கொடுத்துட்டு நான் வந்து எந்த யூஸரில் இருக்கேன் அப்படின்றத அவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்து சொன்ன மாதிரி உங்களுக்கு சிடி கமாண்ட் சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட் நான் வந்து
ஸோ அதை நான் இங்கேயே யூஸ் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைரக்டரி டு நீங்கள் இன்னொரு டைரக்டரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த சிடி கமாண்ட் யூஸ் ஆகும். சரி, அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. இது ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இது ரொம்ப ஆஃபனாக நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டப்புன்னு நீங்கள் சிடி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸோ லைக் நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போ அப்படின்னு நீங்கள் ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறப்போலாம் உங்களுக்கு சிடி கமாண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படின்ற இதில் நீங்கள் சிடி கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு டைரக்டரிக்குள்ளே போய்க்கலாம். சரி, இப்போ நான் வந்து நான் வந்து டெர்மினல் இப்போ நான் புது டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ என்னோட புது டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிஃபால்ட் டைரக்டரி, அதாவது நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ண உடனே நான் வந்து எந்த டிஃபால்ட்டாக இருப்பேன் அப்படின்னா, நான் இப்போ பிடபிள்யூடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோம் பார் காலி ஸோ அப்படின்ற டைரக்டரியில் தான் நான் வந்து டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் சிடி கொடுத்தேன், அதாவது நான் வந்து சிடி கொடுத்துட்டு நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து திருப்பியும் டிஃபால்ட்டுக்கே வந்துடும். அதாவது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே உங்களை கொண்டு வந்து விட்டுரும். அப்போ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த ஹோம் பார் காலி அப்படின்ற அந்த டிஃபால்ட் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கே கொண்டு வந்து உங்களுக்கு இந்த சிடி கமாண்ட் விட்டுரும். சரி, இப்போ நான் திருப்பியும் அந்த சிடி டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். இல்லை அப்படின்னா சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து என்னோட ஹோமில் இருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்புக்கு மாறுறேன். என்னோட டெஸ்க்டாப்புக்கு நான் மாறிட்டு இப்போ என்னோட டெஸ்க்டாப்புக்கு நான் வந்துட்டேன். அதாவது இங்கே இருக்க நான் இதில் வந்துட்டேன். இப்போ நான் வந்து சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டைரக்டரி உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்க. சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிரியேட்டிங் எ டைரக்டரி நேம் லினக்ஸ் கிளாஸ். சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லினக்ஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் அதுக்குள்ளே போகிறேன். இப்போ நான் வந்து லினக்ஸ் கிளாஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே போகிறேன். இப்போ போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சிடி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காலி டு காலிக்கே வந்துடும், காலினே வந்துடும். இல்லை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காலிக்கு வர வேண்டாம், நான் ஜஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வரணும், அதாவது நான் லினக்ஸ் கிளாஸ்லேருந்து நான் ஜஸ்ட்டு டெஸ்க்டாப்புக்கு மட்டும் வரணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னா சிடி டாட் அப்படின்னு, அதாவது சிடி ஒரு ஸ்பேஸ் விட்டு டாட் அப்படின்னு கொடுப்பீங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்கு அதாவது ஒன் ஸ்டெப் பேக் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த டாட் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டை வந்து உங்களுக்கு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க லினக்ஸில். இந்த டாட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதை நம்ம வந்து லைக் நம்ம அட்வான்ஸ் டாபிக்லாம் போகும்போது இந்த டாட்டுக்கு மீனிங் என்ன அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்